நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். கொழும்பு குற்றப்பிரிவு இதுவரை நடத்திய விசாரணைகளில் புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலகத் தலைவர் கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமையானது அன்றைய தினம் பாதுகாப்பு வழங்க வந்த சிறை அதிகாரிகள் குழு மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் குழுவின் அறிவுறுத்தலுடன் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் தெரிய வந்துள்ளது. புலனாய்வு விசாரணைகளை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. மேலும் குறித்த செய்தியில் கனைமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது அவரது பாதுகாவலராக செயல்பட்ட பிரதான சிறைச்சாலை அதிகாரியை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. இதற்கமைய நீதிமன்ற உத்தரவுகளின் பிரகாரம் அவர் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கனைமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நாளில் அவருக்கு பாதுகாப்பு அளித்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 12 சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசி பதிவுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நாளில் அவர் புதுக்கடை நீதிமன்றத்தின் 9ஆம் எண் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் 2ஆம் எண் மண்டபத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டது. ஆனால் சிறை அதிகாரிகள் அவரை மண்டபம் எண் 5க்கு அழைத்து சென்றிருந்தனர். சஞ்சீவவை கொல்லும் நோக்கத்துடன் பாதாள உலக கொலையாளி மண்டபம் எண் 5இல் இருப்பதை சிறை அதிகாரிகள் முன்பே அறிந்திருந்ததாகவும் சஞ்சீவவை அந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்ல அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை மற்றும் பாதுகாப்பு படையினர் குழுவின் சில அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.